Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 9 ப்ராபபிலிட்டியில் எக்ஸசைஸ் 9.2ல தேர்டு சம்மும் ஃபோர்த்து சம்மும் பார்க்க போகிறோம். தேர்டு சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு செர்டைன் கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் கெஸ் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா x/3 கொடுத்துருக்காங்க. அதுவே அந்த செர்டைன் கொஷினுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணாததுக்கு ப்ராபபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா x/5 கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னுட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக கெஸ் பண்ணுறவங்களோட ப்ராபபிலிட்டியை நான் P/E நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுவே வந்து அந்த ஆன்சரை வந்து கரெக்டாக கெஸ் பண்ணாதவங்கள வந்து நான் P/E' எடுத்துக்கிறேன். P/E வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஆன்சர் கரெக்டாக கெஸ் பண்ணுறவங்க வந்து x/3 கொடுத்துருக்காங்க, கரெக்டாக கெஸ் பண்ணாதவங்க வந்து x/5 கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி எனக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணுங்கிறப்ப எனக்கு ஃபார்முலா வந்து ஒன்று தெரியும். P/E, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு ஈவெண்ட், ஈங்கிற ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் நடக்காமல் இருக்கிற ப்ராபபிலிட்டியை ஆட் பண்ணோம்னா எனக்கு 1 கிடைக்கும். அதாவது P/E + P/E' = 1. இப்போ P/Eயோட வேல்யூ x/3, P/E' வேல்யூ x/5 = 1. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுங்கிறப்ப நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 5 × x வந்து 5x, அடுத்து 3 × x வந்து எனக்கு 3x / 5 × 3 வந்து எனக்கு 15 கிடச்சிடும், = 1. இப்போ இங்கே எனக்கு டிவிஷனில் இருக்கிற 15 எங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 5x + 3x = 1 × 15 எனக்கு 15 கிடச்சிடும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 8x கிடைக்கும். அப்படின்னா 8x = 15 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸு தான் எனக்கு வேணும். எக்ஸ் வேணுங்கிறப்ப 8 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப டிவிஷன் ஆகும். அப்படின்னா எனக்கு x = 15/8 கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஃபோர்த்து சம். ஃபோர்த்து சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பிளேயர் வந்து அந்த பர்டிகுலர் டென்னிஸ் மேட்சை வந்து வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து எனக்கு 0.72 கொடுத்துருக்காங்க. அதே அந்த பிளேயர் வந்து தோக்குறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த வின் பண்ணுற ப்ராபபிலிட்டியை நான் ஏங்கிற ஈவெண்ட்டில் எடுத்துக்கிறேன். இப்போ அவர் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.72 கொடுத்துருக்காங்க. அதை நான் P/Aன்னு எடுத்துக்கிறேன். அவர் தோக்குறதுக்கான ப்ராபபிலிட்டியை நான் P/A' எடுத்துக்கிறேன். அது என்னன்னுட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு இந்த ரெண்டுமே, அதாவது ஆப்போசிட் ப்ராபபிலிட்டிஸ் கேட்டாங்கனாலே அதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. P/A + P/A' = 1. அப்படின்னா P/Aயோட வேல்யூ எனக்கு 0.72 கொடுத்துருக்காங்க. P/A', அதாவது அந்த மேட்ச்சில் அவர் தோக்குறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை P/A' எனக்கு தெரியாதான் கண்டுபிடிக்கணும். அது P/A' வச்சுக்கிறேன், = 1. இப்போ இந்த 0.72 எங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா எனக்கு மைனஸ் ஆகிடும். அப்படின்னா P/A' = 1 - 0.72. அப்படின்னா 1ஓட 0.72 நான் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு அந்த மேட்ச்சை தோக்குறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன கிடைக்கும்னா 0.28. அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் தோக்குறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னா 0.28 கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.